நம்ம ஊர்ல இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பலரும் வந்து பிரயோகப்படுத்தியிருப்போம், பலரும் வந்து பல இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருப்போம். இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு கதாபாத்திரத்துக்கு வேண்டி அவருடைய முழு கேரக்டரையுமே மாற்றி அந்த கதாபாத்திரமா மாறி நடிக்கக்கூடியதா மெத்தட் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு கேரக்டர் அப்படின்னு எடுத்து இந்த கேரக்டருக்கு மெத்தட் ஆக்டிங் யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி, தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் மெத்தட் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது யாரு அப்படின்னா இந்த ஒரு ஆக்டர் தான். நிறைய பேர் வந்து முடியை மாத்துவாங்க, தாடியை மாத்துவாங்க, பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நடிகர் வந்து பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணிருக்காரு, முடியை மாத்தி இருக்காரு, உடம்ப இழைச்சிருக்காரு, ஏத்தி இருக்காரு, நகத்தை வளர்த்தி இது பண்ணிருக்காரு, முடியை வெட்டி மொட்டையாவே இருந்திருக்காரு, பல்லெல்லாம் கரப்பிடிக்க வச்சிருக்காரு, பல்லு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து செஞ்சு ஒருத்தர் வந்து ஆக்டிங்காக அவரோட உயிரையே கொடுத்து நடிக்கிறது அப்படிங்கறத வந்து கண்ணு முன்னாடி காட்டி இருக்கிற ஒரே ஒரு நபர் தமிழ் சினிமால யாரு அப்படின்னா, தவிர்க்க முடியாத ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா விக்ரம். இவரை நம்பாதீங்க, இவன் சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். ஸோ இந்த வீடியோல நம்ம விக்ரம் அவர்களோட வளர்ச்சியை தான் பார்க்க போறோம். அவர் எப்படி எங்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ அவர் நிற்கக்கூடிய இந்த இடம் எவ்வளவு பெரிய இடம் அப்படிங்கறத உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. அண்ட் மைசெல்ஃப் சூரியகிருஷ்ணா, மைசெல்ஃப் கிருஷ்ணனுனி, நீங்க பார்த்துட்டு இருக்குது ஆக்ஸ்மன் ஸ்டுடியோஸ். கெனடி ஜான் விக்டர், இதுதான் வந்து விக்ரம் அவர்களோட ஃபுல் பேரு. அவங்க அப்பா வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. அங்க இருந்தா வந்து விக்ரம் அவர்களுக்கு இந்த படத்து மேல இருக்க இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அங்க இருந்து வந்து. விக்ரம் அவர்களோட முதல் படம் எது அப்படின்னு கேட்டா சேது அப்படின்னு வந்து நிறைய பேர் இன்னுமே தப்பா சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன் அப்படின்னா சேது அப்படிங்கிற படத்துல தான் அவருக்கு சொல்ல போனா இந்த சியான் விக்ரம் அப்படிங்கிற அந்த சியான் அப்படிங்கறதே வந்து அந்த படத்துல தான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ண அந்த ஆக்டரை வந்து நோட்டீஸ் பண்ணது அந்த படத்துல தான். ஆனா நான் வந்து இந்த வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் ரிசர்ச் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம்னு போய் பாக்குறப்பதான் பல படங்கள் பண்ணியிருக்காரு, பல்லான படங்கள், பல மொழிகள்ல இல்ல பல்லான படங்கள் கிடையாது, பல விதமான படங்கள் பல மொழிகள்ல வந்து பண்ணியிருக்காரு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷாக் ஆயிட்டேன். அதுக்கு நடுவுல போய் அப்படியே நிறைய விக்கிபீடியால இருந்து அங்கங்க லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்டிகல் எல்லாம் பாக்குறப்போ அப்ப வந்து இவர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல பயங்கர ஹேட் வந்து மேல இருக்கு டைம்ல வந்து நிறைய இந்த இப்பெல்லாம் ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து அந்த டைம்ல அவருக்கு வந்து ஆமா பயங்கரமா வந்திருக்கு. சொல்ல போனா 1988ல இருந்தே இவர் ஆரம்பிச்சிட்டாரு. 1988 இவர் ஆரம்பிச்சிருக்காரு. 1990 ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் எது அப்படின்னா என் காதல் கண்மணி அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த என் காதல் கண்மணி என்ன அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தேன். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு சிகரெட் அடிக்கிற ஆளு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டுல பிறந்தவர் வந்து சிகரெட் அடிக்கிற செயின் ஸ்மோக்கர். பணக்கார வீட்டுல பிறந்தவங்க, அவருக்கு ஒரு லவ்வர் இருக்கும். லவ்வர் வீட்லயும் தெரியும் விக்ரம் தான் லவ்வர்னு. இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலான்னு இருப்பாங்க. ஆனா அப்பா வந்து ஒரு கண்டிஷன் வைப்பாரு. ஏன்னா பொண்ணோட அப்பா என்ன கண்டிஷன் வைப்பாரு அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு முடியாம படுத்திருக்கேன், ஏன்னா தம்முனாலதான். சோ நீ வந்து அந்த சிகரெட்டை விடணும், விட்டாதான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்லிடுவாங்க. சோ வந்து விக்ரம் எப்படி அந்த சிகரெட் குடிக்கிறத விடுறாரு, எப்படி அந்த ஹீரோயினை கல்யாணம் பண்றாங்க அப்படிங்கறதான் வந்து அந்த படத்தோட கதை. போய் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. அதனாலயே அந்த டைம்லயும் வந்து அந்த படம் வந்து அப்படி இப்படின்னு அப்படியே போயிடுச்சு. நான் பார்க்கல நண்பர்களே. நானும் வந்து அது இது தேடி போகும்போது யூடியூப்ல ஃபுல் படம் இருக்கு, நீங்க எல்லாம் போய் பார்க்கலாம். சோ அப்படி போய் பார்த்ததுதான் நானு. சோ அதை பார்க்கும்போது எனக்கும் ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா விக்ரம் அதுல ஆளே வந்து கொஞ்சம் நடிக்கிறதே வந்து கொஞ்சம் இதா ஸ்டைலா அப்படிலாம் கொஞ்சம் ஸ்டைலா பண்ற பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு பணக்கார வீட்டு ஒன்லைனே நல்லா இருக்கேன். ஒன்லைன் நல்லா தீவண்டி படத்தோட தீவண்டி அந்த டொவினோ படம் தீவண்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஒன்லைன் மாதிரி இருக்கு. அதே ஒன்லைன் ஸ்மோக்கர் கை ஃபிட் பண்ணனும். ஆமா இத பண்ணனும். அந்த மாதிரியே ஒரு நல்லா இருக்கு, பார்க்கல நீங்க பாருங்க. சோ வந்து 1990ல தான் முதல் படம் பண்ணாரு. ஆனா எப்படிடா வந்து 1988 அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, அவர் வந்து அப்ப வந்து நிறைய வந்து ஆட்ஸ் எல்லாம் பண்றாரு. டிவிஎஸ் எக்ஸல் இருக்குல்ல, அதுக்கு ஆட்ஸ் பண்ணிருக்காரு. ஆல்வின் வாட்சஸ்க்கு ஆட்ஸ் பண்ணிருக்காரு. சோலா டீ அந்த டீக்கு வந்து ஆட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் கலாட்டா குடும்பம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து நவம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் 1988க்குள்ள ஸ்ட்ரீம் ஆச்சு. சுமார் வந்து கொஞ்சம் ஒரு 6 எபிசோட் அந்த மாதிரி இருக்க ஒரு சீரியல். அதுலயும் வந்து இவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு. சோ அங்க இருந்தா இவரோட அந்த ஆக்டிங் கரியரோட தொடக்கம் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பம். அதுக்கப்புறம் தான் நான் இப்ப சொன்ன மாதிரி வந்து என் காதல் கண்மணி அந்த படம் வந்து வருது. சோ அந்த படமும் வந்து பயங்கரமான ஒரு ஃபிளாப். இந்த சொன்ன லிஸ்ட்லயே வந்து எவ்வளவு வெரைட்டி இருக்கு. ஆட் இருக்கு, சீரியல் இருக்கு,
படம் வந்தாச்சு, டப்பிங் ஆர்டிஸ்டா நிறைய அது இருக்கு, அது இதுக்கு அப்புறம் வரும். சோ இப்போ என்னாச்சு அப்படின்னா 1990 என் காதல் கண்மணி பண்றாரு. அது பெரிய பெரிய அவங்க நினைச்ச மாதிரி ஓடல, ஏன்னா அது ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம். ஆனா அந்த படம் பண்றப்பே அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியா அந்த டைரக்டர் கூட இன்னும் 2 படங்கள் பண்ணி அந்த 3 படங்களையும் விக்ரமுக்கு ஒரு ப்ராப்பரான லான்ச் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பிளான் பண்ணது வந்து சொதப்பிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா என் காதல் கண்மணிக்கு அப்புறம் தந்து விட்டேன் என்னை அப்படின்னு வந்து ஒரு படம் வந்து பண்றாங்க. சோ அதுல வந்து ரோஹிணி அவங்க கூட வந்து ஆப்போசிட் கேரக்டரா ஹீரோவா பண்ணாரு. சோ அந்த படமும் வந்து இதாயிருச்சு, ஃபிளாப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மீரா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. சோ மீராங்கிற படமும் வந்து ஃபிளாப் தான். பட் அந்த மீரால விக்ரம் பண்ணி இருக்க அந்த கேரக்டர் வந்து பெருசா பேசப்பட்டுச்சு. ஏன்னா அந்த படத்துல வந்து கொஞ்சம் வயலன்ஸ்லாம் இருக்கும். அவரோட லுக்கு, அவரோட ரக்கடான ஸ்டைலிஷ் இருக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வந்து தெலுங்கு மலையாளத்துல வந்து அவரை வந்து கூப்பிட ஆரம்பிச்சாரு. சோ அங்க இருந்தா அவரோட தெலுங்கு மலையாளம் ட்ராக் வந்து ஸ்டார்ட். மீரான்ற படமும் நான் பார்க்கல நண்பர்களே. ஆக்சுவலி இந்த மீரா அப்படிங்கிற படம் வந்து PC ஸ்ரீராம் அவர்களோட முதல் படம். அந்த படம் வந்தப்போ வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா கிரிட்டிக்ஸ் வந்து அந்த படத்தை நெகட்டிவா சொல்லி அந்த படம் ஓடல. அதுக்கப்புறம் இப்ப கூட இடையில வந்து PC ஸ்ரீராம் வந்து அந்த படம் வந்து நான் பண்ணதுல ஒரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது அந்த டைம்ல டெபியூ படங்கிறதுனால மேபி ஏதாவது ஒரு பிழை ஏற்பட்டிருக்கலாம், அதனால அப்படி இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மீரா நடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, காவல் கீதம் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சின்னதா வந்து ஒரு கதாபாத்திரம் நடிச்சிட்டு போறாரு. சேம் அந்த மீரா இருக்க கெட்டப்லயே நடிக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 1990ல இருந்து 1994-5 வரைக்குமே விக்ரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கெட்டப்ஸ்லயே தான் நடிச்சுட்டே இருந்திருக்காரு. ஏன்னா அவருக்கு கண்டினியூட்டி, இங்க ஒரு படம் பண்ணிட்டு இருப்பாரு, அதே சமயத்துல அங்க ஒரு படம் ப்ராஜெக்ட்ஸ் போனதுனால ஒரே லுக் மெயின்டைன். எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த மீச இருக்கிற மாதிரி. மீச இருக்குது, தாடி கொஞ்சம் முடி ஒரு சைடுல அப்படியே அதே கெட்டப் தான். அந்த கெட்டப்ல தான் வந்து நிறைய படங்கள் வந்து அவர் அந்த சமயத்துல தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அது கூட சேர்ந்து மனிஷா கொய்ராலா அண்ட் இவங்க மணிரத்னம் அவங்க கூட பாம்பே படத்தை வந்து அவர் சைன் பண்ணியிருந்தாரு. ஒரு அதிர்ச்சியான தகவல். சோ வந்து அவர் சைன் பண்ணி போட்டோ ஷூட்லாம் அவங்க கூட ட்ரை பண்ணி, அதாவது மனிஷா கொய்ராலா கூட போட்டோ ஷூட்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பட் மணிரத்னம் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு அப்படின்னா, விக்ரம் நீங்க இந்த மாதிரி வந்து தாடி எடுக்கணும், எனக்கு கிளீன் ஷேவ்ல தான் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் விக்ரம்னால அப்பா அவரு வேற படத்துலயும் நடிச்சிட்டு இருந்ததுனால அந்த கண்டினியூட்டி வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுனால தாடி எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ வந்து அங்க இருந்து ஆப்ஷன் மாதிரி அரவிந்த் சாமி கையில போகுது. அண்ட் அந்த படம் வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு ஹிட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய படத்தையும் வந்து கண்டினியூட்டி காரணமா விக்ரம் வந்து அங்க மிஸ் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து அவரை கூப்பிடவே இல்லைன்னே சொல்லலாம். அவர் சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ல போயிட்டு ஃபுல்லா மலையாளத்துல பண்ணிட்டு வந்திருக்காரு. மலையாளத்துல நிறைய படம் பண்ணிருக்காரு. நிறைய படம் பண்ணிருக்காரு. அதுல வந்து சைன்யம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. சைன்யம் அப்படிங்கிற படத்துல பண்ணிருக்காரு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படத்துல சுரேஷ் கோபி, மம்முட்டி அண்ட் இன்னொரு டாப் ஹீரோ இருக்காங்க, மலையாளம் ஹீரோ. ஸோ அவங்க பேர் வரல இருக்கு. ஸோ சுரேஷ் கோபி கூடயும் மம்முட்டி கூடயும் ஒன்னா வந்து ஒரு படத்துல வந்து நடிச்சாரு. ஸோ அதுலயும் வந்து இவங்க பிடிச்சி அடிச்சு இன்வெஸ்டிகேட்லாம் பண்றாங்க, இவருக்கு வந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம். அதுல நம்ம சின்ன சின்ன இந்த சைன்யம் படத்துல கிளிப்ஸ் அந்த படம் எல்லாம் பார்த்துருக்கோம். சைன்யம் படம் இருக்குல்ல ப்ரோ, துருவம் படம் இருக்கு மம்முட்டி கூட. துருவம் எஸ் கரெக்ட், அதேதான். துருவம் தான் வந்து ஜோஷியோட படம், அது ஹிட். அந்த டைம்ல கேரளாலயும் வந்து அதனால விக்ரம் வந்து பயங்கரமா தெரிய வந்தாரு அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஷாஜி கைலாஸோட மாஃபியாங்கிற படத்துலயும் வந்து லைட்டா வந்து ஒரு கேஸ்ட் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் சைன்யம் அப்படிங்கிற படத்துல வந்து நடிக்கிறாங்க. இந்த சைன்யம் படத்துல ஒரு சூப்பர் சீன் ப்ரோ, படத்தை போட்டு பாத்துட்டு இருந்தேன். என்ன மேட்டர் அப்படின்னா, மம்முட்டியும் வந்து இன்னொருத்தரும் வந்து பிளைட் ஜெட் ஓட்டுறவங்க. அப்ப ஜெட் அங்க இருந்து ஓட்டுறதுக்கு வரும்போது கமாண்டர் வந்து கை கொடுத்து, நீங்க போறது வந்து இந்தியன் ஏர்கிராஃப்ட்கே ஒரு பெருமை, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. போனோடனே வந்து ஃபுல்லா ஷாட், லாங் ஷாட் ஓடிட்டே இருக்கு ஒரு 2 நிமிஷம். இவங்க பொறுமையா நடந்து வருவாங்க, பிளைட்ல ஏறுவாங்க, இதை திறப்பாங்க, வைப்பாங்க, ஹெல்மெட் மாட்டுவாங்க, ஜெட்ல அந்த இதெல்லாம் சேஃப்டி எல்லாம் மாட்டுவாங்க, இன்னும் 2 போலீஸ்காரங்க ஏறுவாங்க, இதெல்லாம் மூடுவாங்க. அப்புறம் அங்க இருந்து அந்த கமாண்டர் வந்து இப்படி எஸ் அப்படி காட்டுவாரு. அப்ப நெக்ஸ்ட் ஷாட் என்ன வரும்? ப்ரோ என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம டேக் ஆஃப் தான் எதிர்பார்ப்போம். நெக்ஸ்ட் ஷாட் என்ன, அதை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். நெக்ஸ்ட் ஷாட் என்ன அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம் மேல டயர் ஏறுது. அதுக்கப்புறம் இன்னும் 2 எலுமிச்சம்பழத்து மேல வேற டயர் ஏறும். சரி ஓகே இல்ல நானும் சரி ஓகே எலுமிச்சம்பழம் ஏத்தி இப்ப டேக் ஆஃப் ஆக போகுது பிளைன், அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு கார்ல கட்டி ஜெட் போயிருக்காங்க. என்னடா இதுன்னு பார்த்தா ஒரு திரும்ப ஒரு 2 நிமிஷம் அந்த கார் வந்து ஜெட்டை இழுத்துட்டே போய் ரன்வேல வரும். அங்க இருந்து பொறுமையா அந்த வண்டி லான்ச் ஆகி போகும். சோ இந்த படத்தை வந்து பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஷூட் எடுத்துக்கோங்க, ஜெட் இருக்குன்னு சொன்னனால ஏதாவது எடுக்கணுமே, இதெல்லாத்தையும் எடுத்துடலாம் அவர்களே எடுத்த மாதிரி இருந்துச்சு.
அதுதான் மேட்ரு. கால் ஷீட் கால் ஷீட் இருக்கு. எட்ரா ஃபுல் இன்னைக்கு வந்து பிலிம் காலியானா கூட பரவாயில்லடா, இன்னைக்கு எடுத்துருவோம் அப்படின்னு. அந்த படத்துல வந்து விக்ரம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். சூரிய போட்டுல சூர்யா எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாரோ அதே மாதிரி விக்ரம் ஒரு ஸ்டூடெண்ட். விக்ரமுக்கு அதுலயும் பெருசாலாம் ரோல் எல்லாம் இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, டப்பிங் சைடு வந்துடுறாரு. டப்பிங்ல வந்து நிறைய பேருக்கு பெரிய பெரிய ஆளுங்கள் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பா நம்ம சொல்ல வேண்டியது நம்ம தல அஜித் அவர்களோட முதல் படமான அமராவதி படத்துலயும் டப்பிங் வந்து விக்ரம் தான் பண்ணியிருப்பாரு. அது நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கப்புறம் பிரபுதேவாவுக்கு காதலன் படத்துல பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்க்கு வந்து மின்சார கனவே. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்க்கு வந்து விக்ரம் வந்து டப் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ இந்த ஒரு பீரியட்ல என்ன இவர் டப் பண்றாரு, மலையாள படம் நடிக்க போறாரு, தெலுங்கு படத்துல பண்றாரு. ஆனா தமிழ்ல கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு அந்த டைம்ல ஏதோ ஒரு பேப்பர் நியூஸ் ஆர்டிகல்ல கூட கேமிலியோன் அப்படின்னு இவரை மென்ஷன் பண்ணதான் வந்து ஆர்டிகல், ஏதோ ஒரு ஆர்டிகல் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிகலை பார்த்தேன். பட் அதெல்லாம் தாண்டி விக்ரம் வந்து திரும்பவும் எங்க வந்து அவரோட பிரேக் த்ரூ அடையறாரு அப்படின்னு ஹீரோ அடுத்த ஸ்டெப் எங்கன்னா. அண்ட் இப்ப இந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, இந்த பீரியட்ல நிறைய படம் பண்ணாரு. இந்த 95 96 அதுக்குள்ள நிறைய படம் பண்ணாரு. லைனா சொல்றேன் பாருங்களேன். ஒண்ணு இப்ப நம்ம லைனா பார்த்த துருவம், ஒண்ணு சைன்யம், சிறுநுவல்லு, வரம்ஸ்தவா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவரோட பையனா வந்து நடிச்சிருப்பாரு. அண்ட் பங்காரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு படம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து புதிய மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்பவும் மலையாளத்துல வந்தா மயூர்நிதம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு படத்துல வில்லனா வந்து நடிச்சாரு. அது பாபு ஆண்டனிக்கு ஆப்போசிட் நடிச்சாரு. அப்புறம் ஆடலா மஜாக்கா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். ஸ்ரீராஜ் கின்னேஷ் அவரோட அக்காவா நடிச்சிருக்காரு. அப்புறம் பேரு ப்ரோ, அது அக்கா பங்குனா படம் பேரு தான் அக்காவா நடிக்கல. அதான். சோ வந்து சாரி கைஸ், என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடாலா மஜாக்கா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அக்கா பக்குனாவா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ராஜபுத்திரன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. இது ஒரு ஸ்நேக கதா அப்படின்னு பண்ணியிருக்காரு. அந்த அமிதாப் பச்சன் முதல் முறையா தமிழ்ல நடிக்க வந்த ஒரு படம் உல்லாசம், அந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதுல அஜித் குமார் அண்ட் மகேஸ்வரி வர்ற பையன். அண்ட் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு கடைசியா வந்து கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு படத்தோட வந்து ஸ்டாப் பண்றாரு 98ல. ப்ரோ சாரி ப்ரோ, அந்த பேர் என்ன? அக்கா பக்குனவா. ஓகே. சோ வந்து கண்களின் வார்த்தைகள் வரைக்கும் வந்து அவர் வந்து 98ல வரைக்கும் அந்த படம் வரைக்கும் பண்றாரு. சோ இந்த எல்லா படங்களுமே வந்து நம்ம யாருக்குமே தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு தெரிஞ்சது பேர்லாம் கேட்கும்போது சில படங்கள் வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா மேஜரா எதுவுமே தெரியல. அப்போ இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த படங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஃபிளாப்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 10 வருஷம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் நிறைய பேருக்கு இது தெரியும். என்னன்னா அந்த படங்கள்லாம் ஸ்டார்ட் பண்றது அவர் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் அதனால 3 வருஷம் பேரலைஸ் ஆகி படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கஷ்டப்பட்டு அவரே தன்னை செதுக்கி தன்னை பண்ணி அவங்க வந்து இதானாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து 1999ல இருந்து 2003 தான் அவரோட பக்காவான ஒரு பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 1999ல நம்மளோட பார்த்திபன் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, ஹவுஸ்ஃபுல் ஒரு படம் எடுக்கிறாரு. அதுல வந்து அவர் ஒரு கேரக்டர் பண்ணதுல வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததாகவும் அந்த கேரக்டர் வந்து எல்லாரும் அப்போ வந்து கிரிட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமா பிரைஸ் பண்ணாங்க அவரோட நடிப்பு அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. குங்குமம், குமுதம், விகடன் இதுல எல்லாம் வந்திருக்காட்டு. சோ இதுல எல்லாம் வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ஐகானிக் சியான் விக்ரம் அப்படிங்கிற அந்த டைட்டில் கிடைச்ச சேது படம் வந்து லான்ச் ஆகுது. ஆமா. சோ சேது படத்துல பாத்தீங்கன்னா சேம் அதே கெட்டப் தான், நம்ம சொன்ன மாதிரி அந்த தாடி இருக்க கெட்டப் அது இருக்கு. அண்ட் அந்த ஒரு படத்துக்கு வேண்டி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு உடம்ப இழைச்சு நகம் வேற வளர்த்திருக்காரு. இந்த பைத்தியக்காரனா நகம் எல்லாம் வளர்ந்துருக்கும்ல, முடி நகம். அதனால நகத்தை வந்து வெட்டாம அப்படியே வளர்த்து நகம் எல்லாம் வளர்த்திருக்காரு. அதனால அவருக்கு சாப்பிட முடியாம இருந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி பல கஷ்டங்கள் பட்டு அந்த படத்துல வந்து டெடிகேஷனோட ஆரம்பம் அங்கதான் ஆரம்பிச்சது. ஒரு ஆர்டிஸ்ட், ரைஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து 21 கிலோ வந்து அந்த படத்துக்கு மட்டும் வந்து உடம்ப இழைச்சிருக்காரு. இழைச்சதுக்கு அப்புறம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் உங்களுக்கு தெரியுமே பயங்கரமான ஒரு ஹிட். ஆனா அந்த படத்துக்கும் பயங்கர தடங்கள் இருந்துச்சு. 1997ல ஆரம்பிச்ச அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே அவ்வளவு டைம் ஆயிருக்கு. 99 வரைக்கும் ஆயிருக்கு. பயங்கர ப்ரொடக்ஷன்ல ஏதோ டிலே ஆயிருக்கு. அதுலயும் நிறைய இந்த கமிட்மெண்ட் சொன்ன தெரியுமா, கண்டினியூட்டி மிஸ்டேக், இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வேண்டியும் அவர் பயங்கரமா பார்த்திருக்காரு. பட் அந்த அவர் பட்ட கஷ்டம் வந்து அவருக்கு அங்க பலனளிச்ச மாதிரி அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ அமைஞ்சது. விக்ரம் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கிறாரு, பயங்கர பாப்புலர் ஆகுறாரு. இதே சமயத்துல வந்து இவர் இதுக்கு முன்னாடி பண்ண கதாபாத்திரங்கள்ல இருந்து அங்கங்க சின்னதா கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பூரா கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் வந்து நிறைய பேர் விக்ரம் வந்தாங்க. விக்ரம் சியான் விக்ரமான தருணம். எஸ், விக்ரம் வந்து ஒரு லவ்லி என்ன பாய், சாக்லேட் பாயா வந்து மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.
அண்ட் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் படமா அவர் பண்றது வந்து இந்திரியம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம் பண்றாரு. அதுல உதயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப தெலுங்குக்கு போறாரு. 9 நிலாலு அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அதுல என்ன எனக்கு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப மலையாளம் பண்றாரு. டெட் இண்டியன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு. திரும்ப தெலுங்குக்கு போறாரு. யூத் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பண்றாரு. திரும்ப வந்து தமிழுக்கு வராரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் வந்து ஒரு சூப்பர் படம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற அந்த படம் வந்து தேவயானியாவே இருப்பாங்க. விக்ரம் வந்து ஒரு மியூசிக் கம்போசர், அப்கமிங் மியூசிக் கம்போசரா இருப்பாங்க. இவரு தேவயானி ஹஸ்பண்ட் தானே டைரக்ஷன், தேவயானியோட ஹஸ்பண்ட் தான் டைரக்ஷன். அவர்தான் அவர் பேர் நல்ல தேவயானி. அந்த படத்துல வந்து தேவயானியாவே வரும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அதுல வந்து அவங்க அந்த காம்போ சரத்குமார் ராதிகாவும் இவருக்கு இருக்க அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அழுக வைப்பாங்க நம்மள. இவர் பண்றதெல்லாம் நமக்கு சங்கடமா இருக்கும். கடைசியில வந்து மலையில எல்லாம் அந்த ஒரு சீன் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். சின்ன பையனா இருக்கும் போது நான் அந்த படம் பார்த்து அழுதுருக்கேன். சோ அந்த படம் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற படம் வந்து 2001 வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அவருக்கு. லவ்லி பாயா இருந்தவர் கொஞ்சம் மாசா மாறணும் அப்படிங்கறதுனால தில் படம் வருது. தில் வந்ததுக்கு அப்புறம் தான் காசிங்கிற படம் வருது. நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். விக்ரமோட நல்ல மூவிஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா காசி இருக்கும். காசி வந்து ஏன் வந்து இன்னொரு நல்ல படம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போய் சொல்லலாம் அப்படின்னா, அந்த மலையாளத்துல வந்து பண்ணது கலாபவன் மணி. அவரோட பெர்ஃபார்மன்ஸே வந்து அங்க வந்து மோகன்லால் கூட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. ஸ்டேட் அவார்டு எது கிடையாது. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் தான் அங்க இருக்க படம். சோ அந்த படத்தை இவரு இங்க தமிழ்ல பண்ணும்போது அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுப்பாரான்னு பார்த்தா, கலாமணியே வந்துட்டு விக்ரம் வந்து என்னை விட சூப்பரா நான் பண்ண மாதிரி இல்லாம வேற மாதிரி பண்ணா. இன்னொரு படத்துல கூட மார்க் பண்ணி பேசுவாங்க. ஆமா, கண்ணு தெரியாத மாதிரி. ரெண்டு பேருமே கலாமணி விக்ரம் தூள் படத்துல ஜெமினி படத்துல வருமே. ஜெமினி படத்துல அந்த கலாமணி எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நீங்க காசிக்கு போன இந்த ஜஸ்டிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் புண்ணியம் தேடி காசிக்கு போனா இந்த உலகத்திலே பெரிய ஆளுங்கப்பா. சோ வந்து அதுக்கப்புறம் தான் வந்து காசி வந்ததுக்கு அப்புறம் ஜெமினில தான் அந்த பேர் வந்து ரீயூனியன் ஆகுது. சொன்ன இப்ப இது ஒட்டகம் அந்த இதெல்லாம் வந்து வந்துச்சு. சோ அந்த ஜெமினி படமும் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான். ஜெமினி அந்த பாட்டு வந்து வித்யாசாகர் சூப்பரா இருந்துச்சு அந்த படம். அந்த டைம்ல வந்து பயங்கர கொண்டாடப்பட்ட ஒரு படம். விக்ரமுக்கு வந்து அதான் மாஸ் ஹீரோவா மாறிட்டு இருக்காரு இந்த டைம்ல எல்லாம். அடிதடி சண்டை, கமர்ஷியல் ஹீரோ போட்டு ஜிம்ம கட்டிட்டு வர இதெல்லாம் பண்றது. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பயங்கரமான ஹிட் படங்கள் தான். நமக்கு இது கூட கூடுதலா ஒரு தகவல் என்ன கிடைச்சுன்னா, 2000 டைம்ல ரஜினி படம் வந்து எவ்வளவு கமர்ஷியலி ஹிட் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா வந்து இன்னொரு ஆக்டரோட ஹிட் ஆகுது அப்படின்னா அது விக்ரமோட தான் இருந்துச்சு. ஏன்னா விக்ரமுக்கு வந்து அந்த டைம் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இப்ப லைனா ஒரு லிஸ்ட் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப ஜெமினி வந்ததுக்கு அப்புறம் சாமுராய், கிங்கு, தூளு, காதல் சடுகுடு, சாமி, பிதாமகன், அருள், அன்னியன், மஜா, பீமா, கந்தசாமி, ராவணன் வரைக்கும் வந்து நிப்போம். நீங்க லைனா பாத்தீங்கன்னா கிங்கு ஓகே ஒரு மிட் தான், ஃபிளாப். சாமுராய் அப்படிங்கிற படம் ஜெமினிக்கு அப்புறம் வந்துச்சு. சோ சாமுராய் எப்படின்னா பாடு ஹிட் ஆச்சு. பட் அது கூட வந்து எக்ஸ்ட்ரா நிறைய படங்கள் வந்தனால அந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கிங்கு வருது, கிங்கும் ஃபிளாப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்துச்சு தூள் வந்து திரும்ப ஒரு சூப்பர் ஹிட். அருவாமிசா சிங்கப்பா மறந்துருச்சு எனக்கு. கார்பரேட் போட்டுருவாங்க. அது வந்து அந்த லாரி எல்லாம் கொண்டு வந்து ஜிங் 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 ஸ்ப்ரிங் ஆடிட்டு இருக்கும். லாரியில வந்து தூள் அப்படியே மீசை முறுக்கிட்டு அந்த லுக்கே வந்து சாமா இருக்கும். அதுல இருக்க நிறைய சீன்ஸ் வந்து இன்னும் ஐகானிக் தான். அந்த பாட்டி வந்து தமிழ் சிதுக்கி வீசுறது, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த படங்கள்ல இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் சடுகுடும் டவுன் தான். விக்ரமுக்கு வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப லவ்வா போனா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அவரோட வாழ்க்கையில இன்னுமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட். அந்த டைரக்டர்னாலே இந்த மாதிரி இன்னொரு படத்தை தர முடியல. அதுதான் சாமி. சோ சாமி படம் வந்து நான் வந்து சாமி கிட்ட தான் சாந்தமா இருப்பேன். சாரி, அது வேற சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கேங்க. இந்த சாமி வந்து கந்தசாமி இல்ல, இந்த சாமி தான் போலீஸ் சாமி ஸ்கொயர் கிடையாது. ஆறுசாமிங்கிற அந்த கேரக்டர் பயங்கர ஹெவியான கேரக்டர். எப்பவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து சாமி தான் பிடிக்கும். இட்லியில வந்து இட்லியில பீரக்கலந்து அடிக்கிற இதெல்லாம் வந்து அந்த படத்துல வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த படம் வந்து ஒரு தமிழ் காப்ஸ் படங்கள்ல ஒரு ஐகானிக்கான படம் வந்து
சூர்யா எப்படி வந்து நிறைய படங்கள் வச்சிருக்காரோ அந்த மாதிரி வந்து விக்ரம் வந்து சாமி வந்து வச்சிருக்கான். ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். சாமி ஸ்கொயரை வந்து நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து டைரக்டர் என்ன சொன்னார்னா சாமி 2 கிடையாதுங்க, சாமி ஸ்கொயர். சாமி 2 வரும் இல்லப்பா, பூதம். அந்த படம் பாத்தீங்களா? எனக்கு அந்த மண்டபத்துல ஒரு ஃபைட் வருமே, அந்த மின்னல் மாதிரி எல்லாம் வரும். என்னடா தியேட்டர்ல அங்க போய் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து பார்த்துருக்கேன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. கலர் கண்ணுல அடிச்சு. ஏற்கனவே அவர் படம் 100ல தான் போகும், இந்த படம் வேற 200ல போகுதா? கதை வேற நல்லா இல்லையா? ஓகே ரைட்டு. பேசாமே இருக்க மாட்டியாடா? போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? சோ இந்த சாமி அப்படிங்கிற ஒரு பெரிய படம், அதுல வந்து ஆளே ரொம்ப அதாவது பாடி எல்லாம் வச்சு மியூசியம் முறுக்கி சூப்பரா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்த படம் பாருங்களேன், பிதாமகன். இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா ரெண்டுமே 2003ல தான் வந்துச்சு, ஒரே இயர் வருது. பிதாமகன்ல விக்ரம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். சோ பிதாமகன் அப்படிங்கிற அந்த படத்துல வந்து விக்ரம் மாதிரி ஆக்டர் தான் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுப்பாரு அப்படின்னு தோணுச்சு. அது கூட சூர்யாவும் இருக்காரு. விக்ரம் வந்து இன்னுமே அந்த படத்துல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயம். அவர் ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட் தான். நிறைய பேருக்கு வந்து அந்த டைம்ல வந்து அந்த அளவுக்கு இப்ப 2 படமும் நீங்க சொன்ன அந்த 2 படமே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரே டைம்ல தான் ஷூட் போயிட்டு இருக்கும். சாமியும் இந்த பிதாமகன். ரெண்டுக்குமே அவர் வந்து இவ்வளவு வெரைட்டி காட்டுறாங்கன்னா அவரோட டெடிகேஷன் லெவல் தான் அந்த டைம்ல நம்ம வந்து பாத்துக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்ததுதான் அருள்ங்கிற படம் 2004ல வருது. அருளும் வந்து ஊத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே வருஷம் படம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2005ல திரும்ப ஒரு கல்ட் கிளாசிக்கான படம் அன்னியன் வருது. ஸோ அன்னியன் படமும் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேணாம், அதுல அவர் என்னென்ன பண்ணாருன்னு தெரியும். முடிய போட்டு முடிய கட்டி அம்பி, முடிய இப்படி போட்டு அன்னியன், முடிய இப்படி விரிச்சு ரெமோ அப்படின்னு சொல்லி, அப்ப நான் வந்து அந்த டைம்ல நான் இப்ப யோசிக்கும் தெரியுது அது எப்படி நந்தினிக்கு வந்து அம்பியும் ரெமோவும் போட்டு கண்டுபிடிக்கல இருக்கு. இல்ல இப்ப எனக்கு அந்த கேள்வி வருது, ஆனா அப்ப வரல. அப்ப அந்த லென்ஸை போட்டு எனக்கு லென்ஸை போட்டா நம்ம தெரியாம ஆயிரும். சூப்பர் படத்துல எல்லாம் அந்த மறு வச்சுட்டு தெரியுங்களா, இங்க தெரியுமா நான் தான் ராஜகுமார், எடுத்தா பார்த்தா அவன் தான் குமார், ராஜ்குமார் கிடையாதுடா அப்படின்றாங்க. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. அந்த படத்துல வந்து அப்படி ஒரு கேள்வி இருக்கு, ஆனா கேள்வி எல்லாம் இனிமே கேட்க முடியாது. அந்த டைம்ல டைரக்டர் சங்கரே நம்ம பாராட்டி வாங்கணும். அந்த விஷுவல் வந்து பிரம்மாண்டமா இருக்கு. இப்பெல்லாம் நிறைய பேர் குறை சொல்லலாம், அந்த டைமுக்கு அவர் நமக்கு தந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை விட ஜீன்ஸ்ல அப்பவே கொடுத்துருக்காரு. எனக்கு விக்ரம் எனக்கு பிடிக்கும், எனக்கு விக்ரம் ஓரளவுக்கு பிடிக்கும். அவரோட படம் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த படம் நான் தியேட்டர்ல தான் பார்த்த படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கராட்டே ஸ்டண்ட்ல அவர் ஒரு வேலை பார்த்து. ஆமா மொட்டை அந்த கேமரா ஒர்க் எனக்கு அப்பெல்லாம் தெரியாது, இது கேமரா ஒர்க்கா. அதான் அப்ப வந்து அதான் அந்த இதுதான் மேட்ரிக்ஸ் ஃபைட். எல்லாரும் அது வந்து அந்த ஃபைட்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ அன்னியனுங்கிற அந்த படத்துலயும் உங்களுக்கு தெரியும் ஏகப்பட்ட வெரைட்டியா கொடுத்தாரு. அதுல வந்து அன்னியனா வந்து மிரட்டினாரு, ரெமோவா வந்து மயக்கினாரு, அம்பியா நம்மளை அழுக வச்சாரு, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள். எனக்கு அதுல அம்பி தான் ரொம்ப பிடிக்கும். அம்பி பாவம், அம்பி ரொம்ப சாதி, அம்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்றாங்க நந்தினி. என்ன நந்தினி நம்மள பிடிக்கலையா? சரி ஓகே. சோ அந்த கேரக்டர் வந்து ஐகானிக் கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர்ல எல்லா கேரக்டருமே ஐகானிக். அந்த படத்துக்கு அப்புறம் திரும்ப அவருக்கு வருது மஜா. இப்ப இவருக்கு வந்து இது வந்து திருஷ்டி போட்டு மாதிரியா இருக்கு. ஒரு படம் நல்லா போனா இன்னொரு படம் அளவா தான் போனோம் அப்படின்னு. மஜா வந்து ஓகே தான், ஆனா அந்நியன் அளவுக்கு ஹிட்டான்னு கேட்டா கிடையாது. சோ வந்து மஜா வந்துச்சு. மஜா வந்து ஒரு டீசென்டான ஹிட். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம த்ரிஷா கூட பீமா பண்றாரு, 2008ல பண்றாரு. ஏன் வந்து 5ல இருந்து 8 வரைக்கும் அவ்வளவு கேப்னு தெரியல. லிங்குசாமி படம் அவரோட கடைசி படமான மஜால இருந்து பீமாவுக்கு 3 வருஷம் இருக்கு. 2005ல இருந்து 6, 7, 8 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் அப்படி ஒரு படம் கொடுத்திருக்காரு. இந்த 3 வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல்கிங் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா அதுல வந்து ஒரு ஃபைட்டர் ஸ்டண்ட் பண்றாளா, சோ வந்து அதுலயே உங்களுக்கு தெரியும் நல்லா போத்து மாதிரி இருப்பாரு. சோ அந்த உடம்பை ஏத்தறதுக்கு வேண்டி அவரு பண்ணாரு. பீமாவும் வந்து கட் பண்ணி கிளைமேக்ஸ் சொதப்பிருச்சு. அந்த படத்துல காமெடியும் நல்லா இருக்கும், நடுவுலயும் அங்கங்க உழப்பல் இருக்கு. காமெடி நல்லா இருக்கும், நடுவுல அங்க சின்ன சின்ன உழப்பல் இருக்கு, பட் கிளைமேக்ஸ் சுத்தமா சொதப்பிச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பீமா படத்துக்கு தான் விக்ரமோட படத்துக்கு அப்போ அந்த காலத்துல பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. எப்போ பீமா வரும், பீமா எப்போ வரும், பீமா எப்போ. சாங்ஸுமே ப்ரோ நல்ல செம்ம ஹிட் இருக்கு. வந்து அந்த டைம்ல என்ன சாங்? இங்க வாங்க
முதல் மழை என்னை அழைத்தது, முதல் மழை முதல் மழை என்னை அழைத்தது, முதல் ஆமா 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 மோஹி ஹாய் ஹோ. புதுசு புதுசா இருக்காங்க. பீமா அப்படிங்கிற படம் வந்து நம்ம ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பிக்சட் ரிவ்யூஸ்க்கு வந்த ஒரு படம் தான். இப்போ நிறைய படங்களுக்கு மிக்சட் ரிவ்யூஸ் வருது. அந்த மாதிரி இந்த படம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கந்தசாமி பண்றது. கந்தசாமி வந்து அது போஸ்டர் வந்ததுல இருந்தே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். படம் ஐயோ சூப்பர் ஹீரோ படம் தான் இது, சூப்பரா இருக்கு போது படம் பாட்டு அவ்வளவுதான், அந்த சாமி இந்த சாமி கந்தசாமி போடு அப்படின்னு சொல்லி சாங் ஒன்று வந்துச்சு, அந்த கந்த 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 சாமி. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, அதுமா ஏ பாட்டி அப்பத்தா பேரியுமா அந்த பாட்டு இருக்கு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்துச்சு. சோ வந்து கந்தசாமி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. கந்தசாமி வந்து ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். நீங்க பேசுறது இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ கந்தசாமி படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா அந்த படம் பிடிக்கும் தான். அங்கங்க வந்து சிலதெல்லாம் ஒட்டாத மாதிரி இருக்கும். அதனால அந்த படம் வந்து அப்படி போயிடுச்சு சொல்லலாம். பட் நல்லா தான் இருக்கும். பாட்டு சாங் எல்லாம் சூப்பரா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே, அப்புறம் வருமே நைட்ல, நைட் ஃபைட் அதெல்லாம் செம்மையா இருக்கும். அந்த சவுண்ட் வராம பறந்து போய் அந்த கான்ஃபீல்டுல செம்ம ஃபைட், அதெல்லாம் லைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சோ வந்து இன்னொரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல அந்த படத்தோட ஃபிலிம் ரோல்ஸ் வந்து எரிஞ்சு அதோட காப்பி போனனால ரெண்டாவது ரீஷெடியூல்ல அவர் ரெண்டாவது டைம் ஷூட் பண்றதுனாலதான் அந்த படம் வந்து அங்கங்க பேட்ச் ஒர்க் மாதிரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவேக் வந்து இந்த படத்துல இருந்தாரு, கூடவே வர மாதிரி ஒரு கேரக்டர், அன்னியன்ல வர மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு போட்டோ ஷூட்ல அந்த டைம்ல வந்திருக்காங்க. சோ வந்து அதுக்கப்புறம் வந்து அது இல்லாம வடிவேல் வந்து அதை பண்ணிருக்காங்க. கேமராமேன் கோபத்தில் வந்த தருணம். விவேக்கின் கந்தசாமி இமேஜ் போடுறான், அந்த இமேஜ் ஆட் பண்றான் அந்த வீடியோல. இல்ல விவேக் தான் மாத்த சொல்லிட்டான். விவேக் எல்லாம் மாத்த சொல்லாது, எரிஞ்சிருச்சு. இது வந்து நியூஸ் கலைப்புழு தானே சொல்லியிருக்கான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். கலைப்புழு தானே சொல்லியிருக்கான். கந்தசாமியில் விவேக் இருக்கான். இருறா ஒரு நிமிஷம், நீ என்னடா இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் தூக்கிட்டானுங்களா? இது இருக்காண்டா, கந்தசாமி ஸ்டில்ஸ் இருக்குடா, கந்தசாமி ஸ்டில்ஸ். விவேக் தான்டா. இருறா அந்த ஸ்டில் நீ எடுத்து போடுறா. டே நான் தேடி நான் உனக்கு சரி சரி பரவாயில்ல, சரி ஓகே வா தேடி அனுப்பி போடுறேன். அண்ட் கந்தசாமி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பேன் இண்டியன் படம்னு அப்ப சொல்லக்கூடிய ஒரு படம் தான் ராவணன். சோ அந்த படத்துல தமிழ்ல விக்ரம் பண்ணாரு, ஹிந்தியில பாத்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் அவர்கள் பண்ணாரு. விக்ரமும் அதுல வந்து போலீஸா பண்ணிருப்பாரு. சோ ராவணன் படத்துலயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஆடியன்ஸ்க்கே தெரியும். அதுல ஒரு கிளவரா ஒரு இது மணிரத்னம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் என்னன்னா தமிழ்ல வந்து இவர் தானே இந்த கேரக்டர்ல வரும், அப்படியே டிஸ் பண்ணி அந்த பிருத்திராஜ் கேரக்டர்லாம் அங்க விக்ரம் போட்டாங்க. சோ அது ஒரு கிளவரான ஒரு இது, நல்லா இருந்துச்சு. விக்ரமுக்கு வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆக்ட் பண்றதுக்கான ஒரு இது வந்து பக்காவா மணிரத்னம். அது வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு பிரில்லியண்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ராவணன் படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல பண்ணிருப்பாரு உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரக்குடான ஒரு வீரப்பன் அவர்களோட இதை மாதிரி பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா வீரப்பன் மாதிரி இருக்காது, டோட்டலா வேற மாதிரி இருக்கும். சோ ராவணன் படத்துல அப்படிப்பட்ட ஒரு விக்ரம பார்த்துட்டு ஒரு அக்ரெசிவான டம் 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 கடவுளே வா, 10 தலை சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஈடாக முடியாதோ, கிட்ட கூட வர முடியாது. அடுத்து வர விக்ரம் யாரு அப்படின்னா அவனாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐகானிக் தெய்வ திருமகள் படத்துல வந்த விக்ரம் தான் வராரு. கிருஷ்ணா அங்க மரம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாருங்களேன். இப்ப அந்த படம் சொன்ன உடனே நமக்கு அது தானா வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் இருக்கு. சோ அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லாருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அனுஷ்கா முதல் கூட எல்லாமே நல்லா பிடிக்கும். அந்த படம் வந்து இப்போ புகழ் வந்து ஒரு நம்ம ஜூ கீப்பர் ஒரு படம் பண்ணாங்க, அதுலயும் புகழ் அதே கெட்டப் அதே மாதிரிதான் ஆக்டிங் வேற பண்ணிருக்காரு அப்படின்னாங்க. பட் அதே மாதிரி வரல, பட் அதே மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஒரு விக்ரம் மாதிரி ஒரு ஆக்டர், அதுவும் கந்தசாமி படம் வந்துச்சு, ராவணன் மாதிரி ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய டேரக்டர் கூட பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது பாட்டு இருக்காது, ஃபைட் இருக்காது அப்படிங்கும்போது அதே அவர் தைரியமா எடுத்து பண்ணதே. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் ராஜபாட்டை படம் வந்து ராஜபாட்டை படம் ஒரு ஸ்கேம் ப்ரோ. அதுல அந்த 10 கெட்டப்போ என்னமோ அந்த கெட்டப் எல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன யோசிச்சிருக்காங்க, ஓ இவர் வந்து இதுல இவ்வளவு கெட்டப் போட்டிருக்காங்கப்பா, இவர் உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, ஒரு விக்ரம் தான் இருக்கு. கடைசியில ஒரு
ஒரு பாட்டுல வந்து இடையில வந்து இந்த ஜாக் ஸ்பேரோ கெட்டப் அந்த கெட்டப் இந்த கெட்டப்லாம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரியா ஸ்கேம். அந்த படம் என்ன கதை அந்த படம்? ஸோ இந்த ராஜபாட்டை படத்துல என்னன்னா அதுலயும் வந்து சில காமெடி சீனா நல்லா இருக்கும், ஓவராலா பாக்குறப்ப படம் வந்து ஓடல. ஸ்கேம் தான் சொன்ன மாதிரி. அது வந்து இவர் சொன்னது ஒரு பாட்டுல வரும், நிறைய கெட்டப் வரும். ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த போஸ்டர். நீங்க அந்த டைம்ல போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வெளியில எல்லாம் போகும்போது, ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது நம்ம அந்த போஸ்டர் அதுக்கு நிறைய செலவாயிருக்கும் ப்ரோ. ஏதாவது பண்ணும்ல அது போஸ்டரா விடுவோம் அப்படின்ட்டு போஸ்ட் அவுட் இல்ல. அதான் சரி ஓகே. இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓகே, ஜாக் ஸ்பேரோ வேற என்னென்னமோ கெட்டப் எல்லாம் அதுல போட்டு சரி ஓகே சூப்பரா இருக்கும், ஓகே விக்ரமோடது அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில ஏமாற்றம் தான் நண்பர்களே. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் தான் தாண்டவம். 2012 வருது தாண்டவம். தாண்டவத்திலேயே வந்து தாண்டவமும் பாட்டு தான் ஹிட். டேவிட் படம் வந்துச்சு அதுக்கப்புறம். டேவிட் படத்துலயும் பாட்டு தான் ஹிட். நம்ம கனவே கனவே லவ் ஃபெயிலியர் ஆந்தம். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் அவரோட அந்த பழைய வித்தையெல்லாம் கையில எடுத்து உடம்ப குறைச்சு எல்லாம் பண்ணி மீண்டும் சங்கர் கூட ஒரு கொலாபரேஷன் வருது. படம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதெல்லாம் ஓகே. படமா வந்து நல்ல படம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல படம் தான். ஆனா சங்கரோட பிலிமோகிராஃபில முதல்ல அடி வாங்கின படம் அந்த படம் தான். எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு மேட்டர்னா, அவரு முதல் முறையா இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துல வந்து திரும்பவும் வந்து சங்கர் அவர் கூட வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, உடம்பை ஏத்து மறுபடியும் ஒரு ஓஜி காம்போஸ் சங்கர். அப்ப நிறைய உடம்பை ஏத்தினாரு, உடம்பை இழைச்சாரு, ப்ராஸ்தட்டிக் எல்லாம் பண்ணி கூன் போட்டு நடந்தாரு, நிறைய அந்த மாதிரி பண்ணாரு. அது கூடவே சேர்ந்து அந்த டயலெக்ட் மாத்தி பேசுறது. அதாவது லிங்கேசன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் முதல்ல வந்து ஒரு லோக்கல் ஜிம் ட்ரெயினரா இருக்கும்போது சென்னை ஸ்லாங் இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் மாடல் ஆகி பாப்புலர் ஆகி பாட்டெல்லாம் பண்றப்போ அப்படி இங்கிலீஷ் மாறும். பியூட்டி அண்ட் பீஸ்டோட அந்த போஸ்டர் காட்டி ஏமாத்திட்டாங்க. அதுவும் அந்த மாதிரிலாம் மாறிடுவான். ட்ரெய்லர்லயும் அது இருக்கு. நானு ஃபர்ஸ்டே அப்படிதான் நினைச்சேன், உள்ளால போட்டுருவோம் பீஸ்ட் ஆயிடுவான். அதாவது நல்லா இருந்த ஒரு ஆளு அப்படியே கூணமாயிட்டு அதுக்கப்புறம் பீஸ்டா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ் வந்து அதுல ஒரு போஸ்டர்ல கூட அதுதான். இல்ல போஸ்டர் பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன், ஏதோ பண்ணிடுவாங்க இவனே, அப்புறம் இவன் வந்து பீஸ்டா மாதிரி பெட்ஷீட்டை போட்டு வந்து அட்டிதான் நைட் எல்லாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சோ விஷுவலா பாக்குறப்ப அந்த படம் வந்து இம்ப்ரெசிவா இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு மாதிரி கொள்றதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிசி ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அவருக்கு. செம்மையா இருக்கும் அந்த படத்துல எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அந்த சீனால இருக்கிற அந்த சாங்கா இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸ் அவர் விஷுவலைஸ் பண்ணது. ஆடு தான், படம் ஃபுல்லாவே ஆடு தான். அந்த ஆடு வந்து எப்படி அவரு விஷுவலி வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பக்காவான ஒரு படம் அப்படின்னு. அதான் இந்த படம் வந்து ஸ்லோவா பிக்கப் ஆகிற படம். அதே மாதிரி இந்த படத்துல மைனஸ் என்ன அப்படின்னா, அதுவும் ஸ்கிரீன் பிளேல தான் கொஞ்சம் நான் லீனியரா ட்ரை பண்ணிருப்பாரு. அது வந்து இவர் இல்ல, சுஜாதா இல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். மேபி அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், சங்கர் முக்கிய படம் எடுத்த சுஜாதா இல்லன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அதே சொல்றேன். சோ வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10ன்றதுக்குள்ள 2015 வருது. 15 10ன்றதுக்குள்ள வந்து சமந்தா கூட வரப்போ சரி நல்லா காமெடியா கலகலன்னு ஒரு படம் வரும் அப்படின்னு நினைச்சோம். அதுல ஜேம்ஸ் பாண்ட் பேர்லாம் வச்சுட்டு பாட்டெல்லாம் அதுலயும் பாட்டு ஹிட் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா சமந்தா சூப்பரா பண்ணிருப்பாங்க. சமந்தா அந்த 2 சமந்தா வந்து அந்த சமந்தா ஆள் மாதிரி கேங்ஸ்டர் சமந்தா வந்து நல்லா பண்ணிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். விக்ரம் வந்து ஓகே அதுல அடிப்பாங்க ப்ரோ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு ஓகே தான், அவ்வளவு அந்த மாதிரி தான். பெருசா இல்ல, ஏதோ நம்ம வந்து ஓகே விக்ரம் வந்து இதுல சூப்பரா ஏதோ ட்ரை பண்ணிருப்போம். இன்னொரு படம் இருக்கு, அதை நம்ம வரிசையில சொல்லும்போது வரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016 இருமுகன் வருது. இருமுகன்ல வந்து விக்ரம் வந்து ஓகே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படத்துல மடத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு சாங் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த இருமுகன் சேட்டை வரும், செம்மையா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு பக்காவான ஒரு கார் எந்தூசியாஸ்டிக்கா இருந்தீங்கன்னா இந்த பாட்டை போட்டு நீங்க ஒரு 100ல பெடல் போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த கில்லி படத்துல ஒரு பாட்டு வரும், அர்ஜுன் அந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு நீங்க கார் டிரைவ் பண்ற ஆளுங்களா இருந்தீங்கன்னா, கார் எந்தூவா இருந்தீங்கன்னா இந்த பாட்டு நீங்க போட்டு டிரைவ் பண்ணி பாருங்க, 100க்கு கீழே வண்டியே வராது. இதை நான் கன்ஃபார்மா சொல்றேன். அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு. அந்த படத்துலயும் அதான் மேட்ரு. அட்ரினல் ரஷ்
கூட்டுறதுக்காக ஏதோ ஒரு மாத்திரை அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி அது வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஹிட்லர் வந்து வார் டைம்லயே பயன்படுத்திருக்காரு, ஹிட்லர் யூஸ் பண்ண ட்ரக் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து விக்ரம் அந்த இன்னொரு கேரக்டர் வருவாங்க தெரியுமா, டாக்டர் லவ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதுவும் ஓகே, விக்ரம் ஓகே தான். அந்த படத்துல கதை வைஸாவும் ஸ்கிரீன் பிளே வைஸாவும் அந்த படம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் வந்து எனக்கு பிடிக்கும். இப்படி ஆமா, ஸ்கெட்ச் வந்து எனக்கு பிடிக்கும். ஸ்கெட்ச் வந்து ஓடிச்சு. ஆனா ஒரு மேசிவ் ஹிட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நிறைய பேர் அந்த படம் பிடிக்கல. எனக்கு வந்து ஸ்கெட்ச் பிடிச்சது. ஏன் பிடிச்சதுன்னா கடைசியில அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. பசங்க போட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லி பரவாயில்ல ஓடிடுங்களான்னு சொல்லி தப்பிக்க விடுறது நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது வேணும்ட்டே அவர் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் மாதிரி அப்படி நடிக்கிறாரோ அப்படின்னு தெரியல. இல்ல அது வேணா ஓகே, நீங்க சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குறப்போ அவர் அந்த லோக்கல் இது கூட ஒட்டல கொஞ்சம் ஸ்டைலாவே அவர் மட்டும் தனியா இருப்பாங்க. அவர் ஸ்டைல் இப்படி எல்லாம் காமிப்பாங்க. அவர் தமன்னா வந்து லோக்கலா இருக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அவர் லோக்கலாவே இருக்க மாட்டாரு. ஆமா, ஸ்டைலாவே இருப்பாரு. அது ஒண்ணு வரும். இப்படி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராத கொஞ்சம் டீசெண்டா பண்ணிட்டு வரலாம் அது ஒண்ணு. ஆனா படமா பாக்குறப்ப படம் நல்ல படம். அதுலயும் வந்து விக்ரம் வந்து பெரிய நடிப்பெல்லாம் ஆஹா ஓஹோ நடிப்பெல்லாம் இல்ல, நீட்டா சொன்னதை பண்ணிட்டு இருக்க டைம்ல கொஞ்சம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்ததுதான் நான் சாமி இல்ல பூதம் சாமி ஸ்கொயர் வந்துச்சு. இந்த படத்தை வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறோம். யாரு என்ன வேணா இல்ல நம்ம ரோஸ்டிங் செக்ஷன் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடாரம் கொண்டான வந்தது. கடாரம் கொண்டாலாம் தாடி எல்லாம் வச்சு தாடிக்கு நடுவுல வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு சூப்பரான கெட்டப். மலேசியா கேங்ஸ்டர் அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா மலேசியால கேங்ஸ்டர்ல அவர் யாரும் இல்ல, அவர் ஒரு சாதாரணமான ஆளுன்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸா பாக்குறப்ப சூப்பரா இருக்கும், தரமா இருக்கும். விக்ரம் நல்லா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 2019 திரும்ப இன்னொரு படம் அவர் வந்து கேமியோ பண்ணாரு. என்ன படம் அப்படின்னா ஆதித்ய வர்மா பையன் நடிச்ச அதே படத்துல அவர் கேமியோ பண்ணிட்டு போவாரு. 2022 அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், 20 கேப் 21 22ல வருது. ஏன்னா இது நடுவுல கொரோனா வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வர படம் தான் மகான்ல காந்தி மகான் வந்து சூப்பர் படம். எனக்கு படிச்ச படம் தான். சோ வந்து அதுல விக்ரம் சூப்பரா பண்ணிருப்பாரு, சிம்ரன் சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு அது அவர் வேணும்ட்டே பேஸ் வாய்ஸ்ல பேசுறாரா இல்ல அவர் விக்ரம் இல்ல அது பேசியிருக்காரு. அவர் வாய்ஸ் அப்படி வராது இல்ல, கொஞ்சம் ஸ்வீட்டான வாய்ஸ் அவருக்கு. இதுல வேணும்ட்டே வந்து கொஞ்சம் ரெகடான ஆளோ தெரியணும் அப்படின்றது அது வேணும்னா ஒரு நெகட்டிவா சொல்லலாம். மித்தபடி எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் படம். எனக்கும் படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபேவரட் படம்லாம் படம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப ஒரு அழகான ஒரு ஸ்கேம், அதாவது கோப்ரா ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் எல்லாம் காட்டினப்போ நிறைய கேரக்டர் முன்னாடி சொன்ன அந்த இந்த படம் ராஜா பட்டை கோப்ரா இதுல வந்து ஆனா அந்த கோப்ரால அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுல விக்ரம் நடிப்பெல்லாம் பட்டை கிளப்பிருப்பாப்ல. எல்லாரும் மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விளையாடி இருப்பாரு. அதுல அது அவர் ஜோனு அவரு பக்காவா விளையாடி இருப்பாரு. அதுல வந்து டெக்னிக்கலி அந்த படம் வந்து சவுண்டான படம் தான். சில இடத்துல டம்மியா இருந்துச்சு. இந்த ஸ்னோ விஎஃப்எக்ஸ் எல்லாம் மொக்கையா இருந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா இது ஓகே. இன்டர்வேஷன் சீன்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுல அந்த வர்க்க போடணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்த மாதிரி அந்த ரஷ்யால எல்லாம் போய் அந்த ஒரு சைனீஸ் கெட்டப் அது மாதிரி பண்ணி ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி இருக்கு கெட்டப். இல்ல அது வந்து விக்ரம் கிடைச்சிட்டாரு, கால் ஷீட் இருக்கு, நம்ம இவரை வச்சு ஏதாவது பண்ணுமே அப்படின்னு பண்ண மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிலாம் பண்ணாமே இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022 இன்னொரு கல்ட் படம் வருது. அதாவது கல்ட்டு அது கல்ட்டு தான். அது கல்ட்டுனால சோ வந்து கல்ட்டு படம் வந்து வருது. என்னன்னா பொன்னியின் செல்வன் 1 பொன்னியின் செல்வன் 2 2022 2023 வருது. ஆதித்ய கரிகாலன் பண்றாரு. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு பிடிச்சது. இல்ல எனக்கு புரியல. அது ஓகே ஓரளவுக்கு அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஒரு ஸ்லோ பேஸ்ல நம்ம ஜிஓடி கம்பேர் பண்ணல. ஜிஓடி ஃபேன்ஸ் அடிச்சிடாதீங்க. பேசிங் இருக்குல்ல, கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இவரு அப்படின்ட்டு அந்த பேசிங் வந்து செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ ஒரு சின்ன அந்த படத்துல கார்த்தி மட்டும் தான் சூப்பரா பண்ணிருக்கான். கார்த்தி சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஐஸ்வர்யா ராய் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பொன்னியின் செல்வன் 1 and 2 உங்களுக்கே தெரியும் உலகம் எப்படி பேச்சு, தமிழ் மக்கள் எப்படி அதை கொண்டாடினாங்க அப்படின்னு நீங்க தெரியும். அதனால அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் வந்து வேற ஏதாவது புதுசா ஒரு கொண்டாட்டம் பண்ணலாம் அப்படின்னு தான் தங்கலான் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பண்றாரு. அந்த படமும் ட்ரெய்லர் வந்து சரியான கொண்டாட்டம், எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. அப்பா அந்த டைம்லயும் நிறைய பேர் இந்த விஎஃப்எக்ஸ் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல படம் ட்ரெய்லரை சொல்றேன். ட்ரெய்லர் வந்து என்ன சொன்னாங்க, முதல் முறையா வந்து தமிழ் சினிமால இந்த மேஜிக்கல் ரியலிசம் படம், மேஜிக்கல் ரியலிசம் தான் அந்த படம். விக்ரமுக்கு கொடுத்த வேலை அவர் சிறப்பா பண்ணிருப்பாரு. ஆனா கதையில இப்போ ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். இந்த நடுநடையில அப்படியே போகணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு கரெக்டா. இந்த படம் அப்படி கிடையாது. ஒண்ணு பொலிட்டிக்ஸ் பேசுது, இன்னொரு பக்கம் ஃபேண்டசி பேசுது. இங்கிட்டு தாவுறதா அப்படின்றதுல ஃபுல்லாவே முழுகிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு செக்ஷன் எனக்கு ஒட்டல. அதுதான் மெயின் மேட்டர். அப்படி வந்து தங்கலான் வந்து இதாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தங்கலானும் வந்து ஒரு மிக்ஸ்டான ரஞ்சித் அவர்கள் அதுக்கு முன்னாடி வந்த படத்தை
படத்துல அதாவது நட்சத்திரம் நகர்கிறது அதை பேசின அளவு கூட ஆட்கள் வந்து இதை பேச விட்டுறாங்க. ஆனா கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா விக்ரம் நீங்க விக்ரம்காக இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா விக்ரம் அதுல சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் மிரட்டி இருப்பாரு. அவரோட சேஃப் ஜோன் அது. இந்த மாதிரி உடம்பு தேத்துறது, நடிக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர் அது அவரோட சேஃப் ஜோன். நான் ஏன் சேஃப் ஜோன் சொல்றேன்னா அவருக்கு அது தெரிஞ்ச ஏரியா தான், அவரோட ஹோம் கிரவுண்ட். அவர் விளையாடி இருப்பாரு. அதுல 2 கேரக்டருமே அங்கிட்டு இங்கிட்டு ஸ்விட்ச் ஆகுறது செம்மையா இருக்கும். அவரோட ஜோன்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் வந்தது வந்து வீரதீரசூரன். வீரதீரசூரன் வந்து ஒரு பார்ட் 2 தானே அது. பார்ட் 1 தான், பாகம் 2. ஆமா. சோ பார்ட் 2 படத்தை வந்து பார்ட் 1க்கு முன்னாடி விட்டாங்க. சோ வீரதீரசூரன் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சுராஜ் இருக்காரு அப்படிலாம் சொல்லும்போது அந்த படத்துக்கு இன்னும் ஹைப் ஏறிச்சு. அது வரைக்கும் எஸ்ஜே சூர்யாவோட நம்ம ஒரு ஃபார்மேட்டான ஒரு ஆக்டிங் பார்த்திருக்கோம். இதுல என்டையர்லி டிஃப்ரெண்டா ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் டைரக்டரே வந்து மென்ஷன் பண்ணி, ஆமா அந்த கத்த வேணாம்னு சொல்லி அப்படின்னு அந்த ஒரு வேற மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்ஜே சூர்யாவோட இந்த ஒரு ஷேடு வந்து சூப்பரா இருக்கு. விக்ரம் பிடிக்கல. விக்ரம் பிடிச்சிருக்கு. நான் சொல்றேன் எஸ்ஜே சூர்யா மென்ஷன் அந்த படத்துல இருந்து விக்ரம் நல்லா பண்ணிருப்பாரு. அந்த படமும் நல்ல படம் தான். எங்க மிஸ் ஆச்சு தெரியுமா? ஸ்கிரீன் பிளேல வந்து அவங்க எடுத்தோடனே அந்த ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏன் இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஐயோ இது முன்னாடியே அவன் சொல்லியிருக்கலாம், எதுக்கு இப்ப சொன்னா புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் வேற படம் எதுவும் விக்ரம் அவர்களோட வரல. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு அவரோட பர்த்டே அன்னைக்கு. சோ அதுல வந்து ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, விக்ரம் அவர் பழைய ட்ராக் மாதிரி ஏதோ பயங்கரமா பேக் டு ஃபார்ம் வந்தா நல்லது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். அவர் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அவர் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுல எந்த குறையும் இல்லை. எங்க போய் சேர்றோம் இல்ல எங்க போய் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம எந்த டைரக்டர் கிட்ட நிக்கிறோம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. நல்ல டைரக்டர் கிட்ட போனாலுமே நமக்கு வந்து பேடான ஒரு அவுட்புட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நான் குறை சொல்லல. டைரக்டர் சூர்யா அவருக்குலாம் அப்படித்தானே. வேற ஆக்டர் கூட ஹிட்டான டைரக்டர் தூக்கி கூப்பிட்டா சூர்யாவுக்கு வந்து ஃபிளாப் ஆகுது. அது டைரக்டர் குத்த சொல்ல முடியாது. மேபி அந்த இருக்கிற சூழ்நிலைகள் மேபி நிறைய டிஃப்ரெண்டான மேட்டர்ஸ் இருக்கலாம். ஆனாலும் சொல்றேன், போய் இப்ப நம்ம வரிசையா நம்ம நிறைய படம் அவரோட பார்த்தோம். அவர் வந்து ஃபிளாப்ஸ், ஏகப்பட்ட ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்கு. ஆனாலுமே வந்து அவர் திரும்ப பேக் டு ஃபார்முக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் அப்படிதான் அவர் இருப்பாரு. ஏன்னா விக்ரம் அப்படிங்கிறவர் எவ்வளவு ஃபிளாப் கொடுத்தாலுமே அதுதான் அவருக்கு வந்து அந்த ஃபிளாப்புக்கெல்லாம் ஈக்குவல் ஆக்கிறதுக்கான படங்கள் பண்ணிருக்கு. அதுதான் அவர் பேக் டு ஃபார்ம் எப்பவுமே வந்துருவாரு. அவர் எப்பப்போ ஃபிளாப் கொடுத்தாலுமே அவர் கண்டிப்பா பேக் டு ஃபார்ம் வந்துருவாரு. வரும் நினைக்கிறேன். இப்போ நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஜிவிஎம் ப்ராஜெக்ட் எல்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, எஸ் அதுதான். துருவ நட்சத்திரம் வந்து ஃபண்ட் எல்லாம் இதுக்கு மேல வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா இது பண்ணணும் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஜிவிஎம் வேற போட்டிருந்தாரு இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை பல நாளா வந்து சதி பண்ணி இது பண்ணாங்க, அதெல்லாம் திரும்ப வருது இந்த படத்து மூலம் எல்லா கேர்ஸும் உடையுது அப்படின்னு சாங் இருக்கும். அந்த இவரு பாடின சாங் என்ன அவரு அந்த ரேப்பர் பால் டப்பா அது அதெல்லாம் இப்ப வந்த சாங். அது இப்பவே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்போ திரும்ப சாங் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அந்த படத்துல வந்து துருவ நட்சத்திரங்கள் அப்படிங்கிற படம் வந்து இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு இந்த வீடியோ வந்து 1 year செலிப்ரேஷன் பண்ணும்போ வராம இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் குத்தம் இல்லை. ஆனா அந்த படம் அப்படிதான் எப்ப இருந்து வருந்தோம். ஆமா, காலேஜ் படிக்கும் வேலைக்கு போகும்போது இப்போ கல்யாணமே குழந்தை வரும்போது அந்த படத்தை சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி விட்டானுங்க. ரொம்ப நாளா பெயிண்டிங்ல இருந்த ஒரு படம். டெக்னிக்கலா சவுண்டா இருக்கு அந்த படம். டெக்னிக்கலி சவுண்டா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிடும். அப்படியா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா துருவ நட்சத்திரங்கள் வந்து படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனா கலெக்ஷன் வந்து வந்துரும் நினைக்கிறேன். இல்ல எடுத்துரும். ஏன்னா வந்து அப்ப இருந்து வெயிட் பண்றாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வைங்களேன், என் டைம்ல வந்து அப்போ என்னோட பெரியவங்க எல்லாம் வெயிட் பண்றது. அவங்க எல்லாம் குழந்தையாகி அவங்க குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும். விக்ரமுக்கு வந்து அது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டா அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். இனி வரக்கூடிய படங்கள்ல விக்ரம் அவர்களுக்கு நல்ல நல்ல படங்கள் அமையணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆமா கண்டிப்பா. அண்ட் விக்ரம் ஃபேன்ஸ் நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன டப்பிங் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய நடிகரா மாறி இருக்க விக்ரம் அவரோட வாழ்க்கையை நம்ம பாக்குறப்போ அது வெறும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி இல்லாம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா அமையுது. சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.